நான் 5/3/76 கோவில்பட்டியில் உள்ள லாயல் டெக்ஸ்டைல் மில்லில் வேலைக்கு சேர்கிறேன். 5/3/76. சங்கரன்கோவில் ஆடித்தவசுக்கு 3 நாட்கள் எங்களுக்கு சம்பளத்துடன் விடுமுறை. 3 நாட்கள். தீபாவளிக்கு 1 நாள் தான் லீவு, தைப்பொங்கலுக்கு 1 நாள் தான் லீவு, கோயில்பட்டியில் உள்ள தேரோட்டத்துக்கு 1 நாள் தான் லீவு. ஆனால் எங்கேயோ இருக்கிற சங்கரன்கோயிலில் அந்த ஆடித்தவசுக்கு திருநாளுக்கு 3 நாள் எங்களுக்கு சம்பளத்துடன் லீவு. எனக்கு இந்த விஷயம் லேசாக இடறுகிறது. இதில் எங்கேயோ ஒரு இது நடந்திருக்கிறது. எதுக்காக ஆடித்தவசுக்கு 3 நாள் சம்பளத்துடன் லீவு? சந்தேகம் எனக்கு. ஒரு எழுத்தாளனுக்கு இந்த மாதிரியான சந்தேகங்கள் வர வேண்டும். நான் மூத்த தொழிலாளிகளிடம் கேட்கிறேன், யாருக்கும் சரியாக தெரியவில்லை. ஓய்வு பெற்று 96 வயசு நிரம்பிய ராமச்சந்திர தேவர் என்கின்ற மேஸ்திரி இடுப்பையூனி என்கிற ஊரில் இருக்கிறார். அவரிடம் கேட்டால் இந்த தகவல் தெரியும் என்று நான் நினைத்து அங்கே போகிறேன். அவர் ஒரு கட்டில் படுத்துக்கிறார். என்னை அறிமுகப்படுத்தி கொண்டு நான் இந்த விஷயத்துக்கு எனக்கு பதில் தெரியணும்னு கேட்குறேன். அவர் சொல்கிறார், வெள்ளைக்காரன் காலத்தில், பிரிட்டிஷ்காரன் காலத்தில் தான் இது செட்டியார் வாங்கினார், பெரிய செட்டியார். வெள்ளைக்காரன் காலத்திலே அது 3 நாள் சம்பள உத்தரவு கொடுக்கப்பட்டதுங்க. அது எதுக்காக சார்? அதைத்தான் நான் கேட்க வந்திருக்கேன், சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். லாயல் மில்லில் வேலை பார்த்த அத்தனை பேரும் விவசாயிகள், மில் தொழிலாளிகள் அல்ல, விவசாயிகள். அதுக்கப்புறம் தான் அவங்க மில் தொழிலாளிகள். ஆக சங்கரன்கோவில் ஆடித்தவசு என்பது என்ன? பாம்பு, தேல், பூரான், நட்டுவாக்காளி போன்ற விஜய சந்துக்கள் எங்களை தீண்டி விடக்கூடாது, எங்கள் கண்ணிலே பட்டு விடக்கூடாது என்று மக்கள் எல்லாம் போய் அந்த ஆடித்தவசு அதை நியமிக்கமாக அதை வாங்கி போட்டு விட்டு வர்றது தான் அது. ஆக அந்த ஆடித்தவசு திருவிழாவுக்காக எல்லா விவசாயிகளும் போய் லீவு கேட்கிறார்கள் வெள்ளைக்காரத்துறையிடம். வெள்ளைக்காரத்துறை நிறைய பேர் லீவு கேட்டால் நான் எப்படி ஃபேக்ட்ரியை ஓட்டுறது, இவ்வளோ பேர் வந்து லீவு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்குறாரு. வாட் மீன் ஆடித்தவசு? ஆடித்தவசுனா என்னவே சொல்லுன்னு கேட்குறாரு. இப்போ இவங்க சொல்கிறாங்க அந்த கதை, பாம்பு, பள்ளி, பூரால எங்கள் கண்ணில் படக்கூடாது, நாங்கள் ரவா போல விவசாய வேலை பார்க்குறவங்க, காட்டில் அலையிறவங்க, அதனால் அதெல்லாம் வரக்கூடாதுன்னு நாங்கள் போய் எங்கள் நியமிக்க செலுத்துவோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எகத்தாளம் பண்ணுறான், சிரிக்கிறான். லீவு கிடையாது, எல்லாம் போய் வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டான். வேறு வழி இல்லை. ஒன்று தொலை சொல்லிட்டா மீற முடியாது, எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் மறுநாள் காலை 7 அந்த மெயின் சுவிட்சை ஆன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய போர்டு வந்து சுவரில் இருக்கும். அதை ஆன் பண்ணால்தான் மின்சாரம் எல்லா இடங்களுக்கும் போகும். அந்த போர்டு சுவிட்சை ஆன் பண்ண போகின்ற போது காலையில் 7 மணிக்கு நல்லா வம்ப படம் எடுத்துட்டு அங்கே நிற்குது. துறையிட்ட ஓடி போய் சொல்கிறாங்க. துறையிட்ட ஓடி போய் சொல்ல, உண்மை நடந்த கதை, அவர் சொன்ன கதை நான் என் நாவல் எழுதியிருக்கேன். அவங்ககிட்ட போய் சொன்ன உடனே துறை வந்து பார்க்குறாரு, வெள்ளைக்கார துறை. உண்மையிலேயே அந்த பெட்டிக்குள்ளே பாம்பு சுருண்டு இருக்குது. அன்றைக்கு போடுற ஆர்டரை 3 நாள் சம்பளத்தோட லீவ் ஆடித்தவசு போன்ட்டான். இப்போ வரைக்கும் 3 நாள் சம்பளத்தோட லீவ் ஆடித்தவசு. இது எப்படி வந்து சென்னைங்கிற ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போக வேண்டாம். இது மித்து கிடையாது, இது நடந்தது உண்மை. ஆக இப்போ நான் எழுதி கொண்டிருக்கின்ற நாவல் வந்து 1000 பக்கம். எங்கள் லாயல் மில்லினுடைய சரித்திரம் 118 ஆண்டுகள். அதை மையப்படுத்தி தான் என்னுடைய நாவல் எழுத. என்னுடைய 45 ஆண்டு கால இலக்கிய வாழ்விலே ஒரு கதை கூட டெக்ஸ்டைல் மில்லை பற்றி நான் எழுதாமல் ஒதுக்கி வைத்திருந்தேன். இப்பொழுது எழுதி கொண்டிருக்கின்ற என்னுடைய 7வது நாவல் 1000 பக்கங்களை உள்ளடக்கிய ஒரு நாவல்.